குருநாகல் நகரை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குருநாகல் பகுதியில் நேற்றிரவு 8:30 மணியளவில் கடும் காற்று வீசியுள்ளது. குருநாகல் போலீசின் வெவ்வேறு முறைப்பாட்டு பிரிவு கட்டிடத்துக்கு மேல் மரம் முறிந்து விழுந்ததில் கட்டிடத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கடும் காற்று காரணமாக குருநாகல் ஜோன் கொத்தலாவை வித்தியாலயத்தின் 3ஆம் மாடியின் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தின் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியின் மேல் மரம் முறிந்து விழுந்துள்ளதால் லோரிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குருநாகல் வில்கொட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீதும் மரம் முறிந்து விழுந்ததில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கல்கமுவா மற்றும் உஸ்கல சியாம்பலாம்புவா பகுதியில் நேற்றிரவு 7 மணியளவில் வீசிய கடும் காற்றினால் 8 வீடுகள் சேதமடைந்துள்ளது. இந்த வீடுகளின் கூரைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மின் கம்பிகளுக்கு மேல் மரங்கள் முறிந்து விழுந்தமையால் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.